Hi friends, எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AdSense அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுவும் யூடியூப் மூலமா. சரி, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணா அதில் பாருங்க, உங்களுக்கு நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் இந்த காரணங்களில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கூகுள் சம்மந்தமாக உள்ள அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். அப்போ நீங்கள் யூடியூப்பை டச் பண்ணீங்க அப்படின்னா அது டேரெக்டாக உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு போயிடும். நமக்கு இப்போ நம்ம அந்த யூடியூப்பை டச் பண்ணதை விட நமக்கு யூடியூப்டைய ஒரு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அது ஜிமெயில் ஐடி தான். ஜிமெயில் ஐடி தான் நம்ம கூகுள் சம்மந்தமாக எல்லா அப்ளிகேஷனுக்கும் அந்த ஒரே ஐடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணதோட பாருங்கள், சைன் இன் டு கண்டினியூ யுவர் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுத்து சைன் இன் பண்ணுங்கள். சைன் இன் பண்ணதோட பாருங்க, இப்போ ஆர் யூ நவ் ரிஜிஸ்டர்ட் வித் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நம்ம AdSense கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் யூடியூப் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்க பாருங்க, உங்களுடைய மேலே உங்களுடைய இது சிம்பிள் இருக்கு, நம்ம இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டா கிரியேட் ஸ்டுடியோ இருக்குதுல, இதை ஓகே பண்ணுங்க. கிரியேட் சேனல். இப்போ கிரியேட் சேனலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. இதை ஏற்கனவே ஒரு சும்மா டெஸ்ட்டுக்காக ஒரு பேர் கொடுத்துருக்கேன். நான் அப்படி அந்த பேரோட இப்போ கிரியேட் சேனல் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சேனல் ரெடி ஆயிடும். வீடியோ வந்து ஒன்றுமே நம்ம அப்லோட் பண்ணல, ஃப்ரீயாக தான் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த அப்லோட் பட்டனை தட்டணும் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் உள்ள கம்ப்யூட்டரில் உள்ள வீடியோஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இது லோட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம டச் பண்ணதோட இது டேரெக்டாக வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எந்த இதில் வச்சுக்கோமோ அதை சூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ அப்லோட் பண்ணல. இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, சேனல் இருக்குதுல, இதை நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படிங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் இங்கே வந்து எந்த லோகோ கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ உங்கள் ஜிமெயில் ஐடி உருவாகும் போது அந்த நம்பருக்கு மெசேஜ் வரும், அதை வச்சு இது பண்ணி. இப்போ நம்ம வந்து நம்ம சேனலை வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த நம்பருக்கு கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பர் இருந்தாலும் சரி, இப்போதைக்கு எந்த ஏதாவது புதுசாக நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டை சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் சவுதி அரேபியாவில் இருக்கேன் அப்படின்னா சவுதி அரேபியா நாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும். இல்லை நீங்கள் வச்சுக்க சிம் முதல்ல எந்த சிம்முக்கு நம்பர் யூஸ் ஆகுதோ அந்த நம்பரை கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். நான் இப்போ இந்தியா சூஸ் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜே கொடுக்குறேன். கொடுத்து ஃபோன் நம்பர் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். சரியா, நான் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு நம்ம செல்லுக்கு வரும். நம்பர் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெயர் கண்டென்ட் இருந்துச்சு பதில் இங்கே பாருங்கள், இதில் வந்து மல்டிபிளஸ் வீடியோ இருக்குது. நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணல, ஏதாவது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படி ஒரு 3-4 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு AdSense அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வந்து நம்மளுடைய சேனல் ரெடி ஆயிடுச்சு. மை சேனல். இப்போ நீங்கள் வீடியோ மேனேஜர், நீங்கள் எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இருக்கும். வீடியோ மேனேஜர் வேணுமா அப்லோட் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். அப்லோட் பண்ண வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், தேவையில்லாட்டியும் எடிட் பண்ணிக்கலாம். யாரும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே இருக்கும், நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. நீங்கள் இதில் வந்து போஸ்ட் எதுவும் பிக்சரை மாற்றுறாங்க மாற்றிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோவையும் இல்லை உங்களோட லோகோவை போட்டு இதை செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணல, அதனால் இங்கே வந்து அப்லோட் வீடியோ வந்து இதில் டச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம், இங்கேயும் பண்ணிக்கலாம். நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து மானிட்டைஸ் பண்ணணும். மானிட்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இப்போ நம்ம யூடியூப் சேனல் ரெடி ஆச்சு. நம்ம வீடியோ மேனேஜர் போகிறோம். வீடியோ மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோலாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம இது வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணலை, இருந்தாலும் வந்து நம்ம மானிட்டைஸ் வந்து
நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணாதான் நம்ம ஃப்ரீயாக இருக்குது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே சேனல் இருக்குதா, சேனலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும்போது இதே தான். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மானிட்டரைசேஷன் இருக்கு பதிலாக மானிட்டரைசேஷன் இதை வந்து எனேபிள் கொடுங்க. எனேபிள் கொடுத்து அதே மாதிரி எனேபிள் மை அக்கௌண்ட் இருக்குதா, இது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இங்கே இருக்குது. நீங்கள் படித்து பார்க்குறத படிச்சுக்கங்க. இங்கே 3 டிக் பார்க்குறது 3ஐயும் டிக் கொடுங்க. டிக் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் காட்டிட்டு இருக்கு பதிலாக ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு மானிட்டரைசேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மெத்தடில் இப்போ நம்ம திரும்பவும் சேனல் போகிறோம். இனிமேல் வந்து நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மானிட்டரைசேஷன் ஆகிடும். இந்த மாதிரி இது ஆனால் தான் நமக்கு வந்து வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தோம்னா அந்த வீடியோ யாரும் கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அது மூலம் வந்து அப்போ வீடியோ நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த சில விளம்பரங்கள் வரும். அந்த விளம்பரம் மூலமாக தான் நமக்கு யூடியூப்காரங்க வந்து கொஞ்சம் பைசா தருவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது வந்து 1000 தடவை ஒரு ஆள் பார்க்குறாங்க அப்படின்னா $1 கிடைக்கும். அதுவும் ஒவ்வொரு நாட்டை பொறுத்து கிடைக்கும். நம்ம நாட்டுக்காரங்க பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இல்லை அமெரிக்கா, இல்லை ஜெர்மனி, இல்லை ஆஸ்திரேலியா அப்படிங்கும்போது அது நமக்கு கம்மியான வியூவர்ஸ் இருந்தாலும் கூட நமக்கு பைசா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மானிட்டரைசேஷன் வந்து ஓகே கொடுத்துட்டோம், நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல. வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேர் கார்டனில் வந்து நம்ம இதில் போய் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். சரி, இந்த வீடியோ நம்ம போயிடுச்சுன்னா ரொம்ப லென்த் ஆயிரும். இது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓகே பண்ணுறது பார்ப்போம், எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம KRNGP மீடியா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.